நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஹலோ மேட்ஸ். ஸோ அதாவது நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் இருக்குது. இதை தான் நாங்கள் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எஸ், அவ்வளோதான் மேட்ஸ். ஜஸ்ட் 2 ப்ராடக்ட். ஸோ இதை நாங்கள் ரெண்டாவதாக பார்ப்போம். இதை பற்றி நிறைய பேச வேண்டி இருக்குது. ஸோ இதை நாங்கள் ரெண்டாவதாக பார்த்துருவோம். நாலாவது மேட்ஸ், இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்று காட்டுற மேட்ஸ். ஸோ பாருங்கள், பெருசாக 1 மில்லி மேட்ஸ் சின்ன அன்பாக்சிங் தான். இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இப்போது அதாவது மேட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் மேட்ஸ், இது ரிங் லைட், அதற்கான ஸ்டாண்ட். ஸோ நான் பார்த்துருவோம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. அன்பாக்சிங் எல்லா இடத்துலையும் செலோ டேப்பை போட்டு விட்டுடுறேன். ஸோ ஓகே, கத்தி இருக்குது மேட்ஸ். ஸோ அதால் நாங்கள் பிரிச்சிடுவோம். என்ன கொடுத்துருக்கான்? ஓ, நம்ம லைட் இருக்குது. ஓகே ரைட், இது நாங்கள் பிரிச்சிடுவோம். ஒட்டுறான். ஓகே ரைட், ஆல் ரைட். அதாவது மேட்ஸ் நம்முடைய மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா எனக்கும் தான் நம்முடைய லைட் ஸ்விட்ச், ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் லைட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய மூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் மேட்ஸ். ஸோ இதில் முக்கியமாக பேசுகிறதுக்காக ஒன்றும் இல்லை. ஸோ இதை நாங்கள் நம்முடைய சேனலுக்காக வேண்டி சின்ன ஒரு அப்டேட் என்ன வச்சுக்கொள்ளலாம். எஸ் மேட்ஸ். ஸோ ஓகே, நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு இதற்கான ஸ்டாண்ட் இது நம்ம சும்மா பார்த்துருவோம் மேலால். நான் யார் தெரியுமா? காட்டு மிராண்டி பிடிச்சி ஜெயில போடுங்க சரவணன். அதாவது மேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதுக்கான ஸ்டாண்ட் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டாண்ட் தான். ஸோ ஓகே, நீ ஓரமாக போ. நான் இவரை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்குது மேட்ஸ். ஸோ இதை நம்ம ஒருத்தர் வச்சு, அதாவது மேட்ஸ் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலுக்காக வேண்டி வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவளுக்கே தெரியும், மைக்ரோஃபோன். எஸ், நம்மளுடைய சேனலுக்காக வேண்டி வாங்கிக்கிறோம். ஸோ இதை தான் நாங்கள் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்குது மேட்ஸ். ஸோ நாம் இதை பற்றி பார்ப்போம். ஸோ அன்பாக்சிங். ஆல் ரைட், நம்முடைய கத்தி எடுத்தாச்சு, கட் பண்ணுவோம். கட்டிங் பல முக்கினாலும் நடக்காது. ஆல் ரைட், பெட்டி ஓகே பண்ணுவோம். ரைட், இதான் நம்முடைய ப்ராடக்ட். அதாவது நம்மளுக்கு ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள இருக்குதுன்னு சொல்லி. ரைட், அதாவது மேட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு பார்த்தா மேட்ஸ். ஸோ ஓகே, இதை நான் இதுவோம். ஸோ அதாவது கார்டு, வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேனுவல். இவ்வளோ பெருசு யாரும் படிக்க போகிறதில்ல மேட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்முடைய ப்ராடக்டை பார்ப்போம். அதாவது பாக்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது 5 hours ஒர்க்கிங் டைம் எனக்கு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. இது எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதோட ப்ரைஸ் என்ன, எல்லாத்தையும் நான் உங்களோட வீடியோவில் இறுதியில் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இதனுடைய பிராண்ட் கொடுத்துருக்காங்க, WIW சொல்லி வயர்லெஸ் மைக் அண்ட் சார்ஜிங் இன்டர்ஃபேஸ் டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 450 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது லைட்னிங்கான போர்ட். ஓகே ரைட், அதாவது அவ்வளோதான் மேட்ஸ். ஸோ இதை பற்றி பேசணுமெண்டா ஸோ நாங்கள் நம்முடைய ப்ராடக்டை பார்த்துருவோம்.
ஸோ இங்கே என்னமோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட். எஸ், டைப் ஏ டு டைப் சி கேபிள், அதாவது நம்முடைய இந்த கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயமா எங்களுக்கு பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ அடுத்ததாக நம்முடைய மைக்ரோஃபோன். ஆல் ரைட். ஓகே, நம்முடைய மைக்ரோஃபோன் இருக்குது மேட்ஸ். ஸோ இதில் ரிமூவ் பண்ணிடலாம். இதில் ரிமூவ் பண்ணுறதுல ஒரு சாட்டிஸ்ஃபைங். எஸ், இதை ரிமூவ் பண்ணுறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தா அவங்களுக்கு இறங்கி. முக்கியமாக ஐஃபோனுடைய அன்பாக்சிங் எல்லாமே அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுலேயும் இருக்குது. ஆல் ரைட். ஸோ இந்த கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக வேண்டி டைப் சி போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுடைய லோகோ WIWன்னு சொல்லி இங்கே போட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர், அதாவது சார்ஜ் பண்ணும்போது லைட் பார்த்தக்கூடிய இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல் ரைட். ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, நம்முடைய மைக் இருக்குது, அதாவது டிரான்ஸ்மிட்டர். நம்முடைய ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைட்னிங் போர்ட்டோட இங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது டிரான்ஸ்மிட்டர். அண்ட் ஆல்சோ ரிசீவர் இங்கே இருக்குது, லைட் பார்த்தது. ஓகே ரைட். இதுலேயும் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க மீன்ஸ், அதாவது நம்முடைய கேஸில் சார்ஜ் இல்லைன்னா இங்கே நம்மளுக்கு இங்கேயே சார்ஜ் பண்ணக்கூடிய வசதியை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கேஸ்லேயும் சார்ஜ் ஆகும், அப்படி இல்லைன்னா கேஸில் சார்ஜ் இல்லைன்னா ஸோ இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி எங்களுக்கு இதை சார்ஜ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபீச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ரைட். அண்ட் இந்த பட்டன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஐ திங்க் நாய்ஸ் கேன்சலேஷனாக இருக்கும். ஸோ இந்த பட்டன் மூலமாக நம்முடைய வரக்கூடிய நாய்ஸஸை கேன்சல் பண்ணக்கூடிய இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அன்பாக்சிங் அவ்வளோதான் மேட். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக ஒன்றும் இல்லை, நம்முடைய சேனலுக்காக நாங்கள் வாங்கிக்கிறோம். ஸோ முக்கியமாக வரக்கூடிய வீடியோஸ் நம்மளுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கட்டாமல் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது நிறைய கமெண்ட்ஸ், அதாவது ஆடியோ போதாது, சத்தம் போதாதுன்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்துருக்குது. ஸோ அதற்காக வேண்டி ஒரு மைக் வாங்கிக்கிறோம். ஸோ இந்த மைக் எப்படி இருக்குது, இந்த மைக்கில் ஆடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னோட இதோட ப்ரைஸிங் கேட்டிங்கன்னா, இறுதியாக இதோட ப்ரைஸிங் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 7500 இதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் என்ட்ரி லெவலில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை விட குறைஞ்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு வாங்கலாம். அதாவது 1500 உங்களுக்கு மைக்ஸ் இருக்குது. ஸோ நான் வாங்கினது வந்து 7500 ஆகுது. ஸோ உங்களுக்கு அந்த 1500க்கு நீங்கள் வாங்குகிற மைக்கை விடவும் ஃபஸ்ட்டுக்கு நான் அந்த மைக் நான் வாங்கினேன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு எடுத்து 1 month 2 month யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், நல்லாவே ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு தரும். பட் அது போக போக உங்களுக்கான குவாலிட்டியை குறைக்கும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் குறையும். ஸோ அதுக்காக வேண்டி நீங்கள் மேலே, அதாவது ஒரு என்ட்ரி லெவல் எங்கே இருக்கீங்கன்னா இந்த மைக்கை கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ 4500 5000க்கு எல்லாமே மைக் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு 7500 ஒரு மைக் உங்களுக்கு எஃபோர்ட் பண்ண இயலாதுன்னு சொன்னீங்களா, அதாவது அந்த 4500 அல்லது 5000க்கான உங்களுக்கு அந்த மைக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிடலாம்டா, அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த 1500 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மைக் உங்களுக்கு இக்னோர் பண்ணிடலாம்டா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மேட். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, ஸோ இந்த மைக்கை பற்றின அடுத்தடுத்த வீடியோக்கு நீங்கள் கட்டாயமாக சொல்லுங்கள் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான் மேட். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கண்டா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் மேட்ஸ். அண்ட் ஆல்சோ மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா டோன்ட் வரி, நான் கமெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுவேன் மேட்ஸ். ஸோ எந்த விதமான கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் மேட். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கட்டாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேட்ஸ். ஸோ அது மோட்டிவேட்டாக இருக்கும். அவ்வளோதான் மேட்ஸ். ஸோ நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.